நெக்ஸ்ட் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். அப்படி இல்லை, ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்துட்டு இன்ஸ்பயர்டு பை ஜேகே தமிழ். அது சொல்றதுக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. முதலே சொல்றதா நீ தூக்க சொல்லிதான் ஆகணும். பட் அவரை மாதிரி நம்ம பண்ண போறது இல்லை. என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 2024 நம்மளோட ராசி பலன் நான் பார்த்தேன், பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. பட் ஆனால் 2024 வந்து நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இதுதான் உங்களோட 2024 இப்படிதான் இருக்கும்னு. அதை பார்க்க போறோம். பார்த்துட்டு அது அந்த மாதிரி நடந்துச்சான்னு பார்க்க போறோம். ஒருவேளை அது மாதிரி நடக்கலைன்னா நம்ம 2025 பண்றத அவர் சொல்றதெல்லாம் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ஒருவேளை 2024 அதே மாதிரி நடந்துச்சுன்னா 2025 கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண போறோம். கரெக்டா? ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் போய் பார்க்க போறியா? ஆமா. அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலும் இம்புட்டு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் 2024 ப்ரெடிக்ஷன் அதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். காது கிளியுது. கும்பராசிக்காரங்கள், சனி உங்களுக்கு தான் பயிற்சி ஆகக்கூடியது. ஜென்ம சனியில் இருக்கீங்க. கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு 2ல ராகு இருப்பதும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 80ல சனி. சரி, ஏதோ 80ல சனிங்கறாங்க. நீங்களே ட்ரெய்னர் ஆயிடணும். அந்த அளவுக்கு 2024 வந்துட்டு நாங்களே எக்ஸசைஸ் பண்ணி நாங்களே ட்ரெய்னரா மாறிடணுமா? ட்ரெய்னர் ஜாப் அந்த மாதிரி சொல்ல, அந்த அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்போம். ஐதீகம் பாத்துக்கங்க. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். நல்ல அனுகூலம். அனுகூலம்னா அது எந்த ஒரு குழந்தை இல்லையே, ஏதோ ஒரு அனுகூலம் கூட அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் சொல்றாங்க. ஓகே. ஐயோ சரி, உங்களுக்கு வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கு சொல்றேன். கூடா நட்பு கேடு விளையும். நட்பு கேடு விளையும். குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும். வண்டியில வித்தை காட்டினா ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து உங்க சொந்தக்காரங்க பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்ல வந்து தான் சொந்தக்காரங்க பார்க்கணும். வாகனத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், வாகனத்துல கவனமா இருக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு செய்வது, பிள்ளையார்பட்டி இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்வது, பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில்ல போயிட்டு அப்படி புடிச்சுக்கணுமா முக்கியம். சரி, ஓகே. இப்போதைக்கு அவர் சொல்ல வச்சுட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் என்னன்னா, அவர் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பலமா வச்சுக்கணும்னு சொல்றாரு. ஆக்சுவலா நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது ஒர்க் அவுட் பண்ணோம். பட் 2024 2023 கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே, அது கூட கொஞ்சம் சிமிலரா இருக்கு. ஓகே, விட்டுருங்க. உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா, குடும்ப விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாரு. குடும்ப விஷயத்துல என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எனக்கு ஆக்சுவலா குடும்பத்துல நிறைய பிரச்சனை, அதாவது எங்க ஃபேமிலிக்குள்ள பர்சனலா நிறைய பிரச்சனை, வாக்குவாதங்கள் அதிகமா இருந்தது, சண்டை இருந்துகிட்டே இருந்தது. அதனால அதை ரொம்ப பர்சனலா சொல்ல வேணாம், நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, ஆனா இது வந்துட்டு ரொம்ப ஜென்ரலா சொல்றதுனா, அதனால இதை நம்ம எடுத்துக்க வேணாம். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு வாகனத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்டோ எந்த ஒரு இதுவும் படல. 2024 நான் இது வரைக்கும் பைக்ல இருந்து எங்கேயும் கீழே விழுந்தது இல்லை, கார்ல கீழே விழுந்தது இல்லை. 2024 ஒரே ஒரு ஆட்டி மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, கார்ல வந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போயிருந்தோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட் டிராவல், ஃபர்ஸ்ட் டைம் கார் நைட் டிராவல் வந்துட்டு ஓட்டுறதுக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி நான் ஓட்டுறேன்டா அப்படின்னு. எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, சும்மா ஓட்ட பழகுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கிட்டா. கன்னியாகுமரில இருந்து திருநெல்வேலி வரும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல என்னமோ தெரியல, பிரேக் அழுத்துறதுக்கு போல ஆக்சிலேட்டரை ஒரு இழுத்து அழுத்தி அப்படி ஒரு ஸ்டேரிங் இப்படி ஆடிட்டேன். அது லைட்டா அப்படி பள்ளத்துல இப்படி விட்டு ஏறிடுச்சு. லைட்டா அப்படி சின்ன பள்ளத்துல, இவ்வளவு ஹைட்டு தான் இருக்கும் அந்த பள்ளம், என் ஹைட்டு தான் இருக்கும். அந்த பள்ளத்துல அப்படி விட்டு ஏறிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ ஓகே, அது சரி, ஓகே, பார்க்கலாம். நல்லா, ஆனா தப்பிச்சிட்டேன். ஜென்ம சனியில வேலையே இல்லாத இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். படிப்புல நீட்ல 2 தடவை கோட் அடிச்சவங்களுக்கு கூட நீட் எக்ஸாம் கிளியரன்ஸ் ஆகி நீட் எக்ஸாமே கிளியர் ஆயிருமா, கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும். அதே போல ஆச்சரியமா இருக்கும்ல, ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற பெரிய படிப்புகளுக்காக மோதி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியில டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நிறைய பேர் உள்ள போகக்கூடியவங்க கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாம் உள்ள போறீங்க இருக்கிறத ஞாபகத்துல வச்சுக்கங்க. யோசிச்சுக்கினே இருக்காதீங்க, ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணமே தொழில். அதே போல பெண்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும்.
பெண்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் நிறைய வந்துட்டு கொடுக்குமா 2024? கும்பத்துல பொண்ணுங்க யாரும் எனக்கு தெரியாது. துணை அல்லது கவனமா பார்த்துக் கொள்ள வேண்டும். கும்பத்தில் சனி ஜென்மத்தில் வருவதனால் பெண்களுக்கு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். கழிவு பாதை, அசிடிட்டி, அதாவது உடம்பு பிரச்சனை எல்லாமே இருக்குமாங்க. கும்பத்துல உள்ள பொண்ணுங்களுக்கு கழுத்து வலி, உடம்பு வலி, வயிற்று வலி, தலைவலி எல்லாம் இருக்குமா. வாகனத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமா. கால அதிகமா அடிபடுமா, விஷ ஜந்துக்கள் விஷ பூச்சிகள் அவங்களை கடிக்கும்னு சொல்றாரு. ஜந்துக்கள், விஷ பூச்சிகள், பாம்பு, தேளு போன்ற இடத்துல எல்லாம் இந்த பிக்னிக் போற ஊருக்கு போறச்சே தெரியாத இடத்துல போயிட்டு அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா அடிக்கிறது, கடலுக்குள்ள போறதெல்லாம் கவனமா அவர் ஒரு ஸ்டெப் போட்டே இருக்காரு. நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதிக கவனமாக இருக்கக்கூடிய இப்படி ஸ்டெப் போட்டே இருக்காரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தெரியும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றம் கிடைக்கும். தைரியமாக முன்னே, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. வாகனத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2024 தான் உகுந்த நாள், அதனால எழுதுங்கன்னு சொல்றாங்க. இவரு சொன்ன ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா அந்த வாகனம் எதுவும் பிரச்சனை இல்லை, பட் வாகனத்துல ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது ஒரு வாட்டி நடந்துச்சு. அண்ட் செகண்ட் டைம் வந்துட்டு ஒரு எங்க ஊர்ல தசரான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதுல வந்துட்டு சாமியாடி வர்றவங்க வந்துட்டு அதே தான் சொன்னாங்க. இந்த மாதிரி வாகனத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பான்னு சொன்னாங்க. ரெண்டும் சிங்க் ஆகுது. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு குடும்ப பிரச்சனை சொன்னாரு. ரெண்டுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஓகே 2 விஷயம், ஒரு 4-5 விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு 3 விஷயம் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்துட்டு ஓகே, இப்போதைக்கு இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2025 வந்துட்டு ரோஸ் பண்ணலாமா வேணாமாங்க 2025 சொல்றதை பார்த்து சொல்லலாம் வாங்க. 2025 பார்க்கலாம் அதோட ப்ரெடிக்ஷன் எப்படி கொடுக்காருன்னு. கும்பராசிக்கு அது என்னங்க டிக்கியை காட்டுற மாதிரி ஒரு போட்டோ, வேற நல்ல போட்டோவே இல்லை. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு செல்வதும் விசேஷமான பலனை தரும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலா? என்னடா இது ரோஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன இப்படி வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா பொங்கல் முடிஞ்ச அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஃபேமிலியோட பத்மநாப சாமி கோயில் போனோம். பட் அது பிளான் கிடையாது. நாங்க பிளான் வந்துட்டு வேற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்து வச்சிருந்தோம். பக்கத்துல தானே இருக்கு பத்மநாப சாமி கோயில், போயிட்டு வந்தலான்னு போனோம். பட் பரவாயில்லையே, ஏன்னா அது என்ன கோயில் இல்லாம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க இந்த கோயில் போவோன்னு. அதே போல் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமக்கல் எங்க இருக்கு தெரியாது. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது யோசிச்சு கொண்டே இருப்பதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப ஜென்ரலா சொல்றாருங்க. எனக்கு இது என்ன சொல்றேன்னு தெரியல. 2024 நான் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருந்தேன் நிறைய விஷயத்த. அப்பெல்லாம் சொல்ல 2025 அதாவது ரொம்ப ஜென்ரலா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வச்சுட்டாங்கன்னா 10 விஷயம் சொன்னா கூட அதுல ஒரு 3 விஷயம் கரெக்ட்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அதை ஃபிக்ஸ் ஆகிக்குதா இல்லைன்னு தெரியல. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. பட் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏதாவது நல்லதா சொன்னாருன்னா ஆஹா நல்லா இருக்கே அப்படி காதை அடிச்சுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் சும்மா ஒரு வீடியோக்காக பாக்குறேன். அண்ட் அவர் இது சொல்றது என்னன்னா ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப இதாகுது. 2024 ஆரம்பத்திலேயே அப்படிதான் இருந்தது. யோசிக்கிறேங்கிறதா சொன்னா என்ன பண்றது? வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பது, பிள்ளைங்களை பற்றி விஷயத்தில் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்துக் கொள்வது மட்டும் அதீத கவனம். லாபம் ஏற்படும். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, பெரிய அளவுக்கு வராத பணங்கள் ஏற்படுவது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த மன அழுத்தம், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த மன செட்டில்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்ல சுமூகமாகி சந்தோஷம் அரவணைப்பு ராசிக்காரர்கள். கும்பம் பாகிஸ்தானத்தில் சனி இருப்பதனால் 7.5 சனியின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சியை ஏங்க ஆமா நானும் இதை கேள்விப்பட்டேங்க. அதாவது எங்களோட 23வது ஏஜ் வேணாம், ஓகே எங்களோட இந்த ஒரு ஏஜ்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது, இதான் அதனால ஃபைனல் இயர்னு சொல்லி நான் முந்தி ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கும் போதே இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அதாவது நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனா தோத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு தான் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் பாருங்க, நானே வீடியோஸே ஒரு 80 வீடியோ போட்டிருப்பேன், 2000 கூட நம்ம தொடரல. அந்த மாதிரி நினைச்ச எந்த ஒரு விஷயமே நடக்காது, ஆனா ஹார்ட் ஒர்க் போடுங்கன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைச்சாலும் நடக்கும்னு சொல்றாங்க. பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அதுதான் சொல்றாரு, 7.5 சனி முடிய போற கடைசி கட்டத்துல இருக்கீங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. முதுகு தண்டுகளில் சாதாரண ரேடியேஷன் பெயின், ஷோல்டர் பெயினில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால்
உடற்பயிற்சி ஐயா நமக்கு அது ஓகே உத்தமமான பலனை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அபிராமியோட அந்தாதியா பாடல் 59வது பாடல் 75வது பாடல் படத்துல உள்ள பாடல்னா பரவாயில்ல, என்ன பாடலே தெரியாது. படிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர் வழியில் தடைகள் இருந்த அமைப்பு தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். ஓகே, இது நடக்குதான்னு பார்க்கலாம். அதாவது பெற்றோர்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு, அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு சால்வ் ஆயிரும், எல்லாம் செதறி போயிடும் அப்படிங்கிற பார்க்கலாம். சரியா பஞ்சம் இருக்காத காலகட்டம், பஞ்சம் இருக்காத பயணங்கள் அனுகூலத்தை தரும். ஜன்மத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் துணைவியாருடைய அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் அமைப்பில் அதிக கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதில் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சகல விதத்தில் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மந்திரம் கோயில்ல மந்திரம் சொல்ற மாதிரி ஓம் நம ஓம் சுவாக ஓம் சுவாகான்னு இருக்காரு. கும்பராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் தொழில் அமைப்பில் கண்டிப்பாக அடுத்த விஷயத்த மறந்தாருன்னு நினைக்கிறேன். தொழிலே சுத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க, முடிச்சாங்க, ஒரு வழியா முடிச்சாச்சு. அதாவது 2025 வந்துட்டு அதிகமா நல்லது நடக்கக்கூடிய ஒரு ராசி வந்துட்டு கும்பராசின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க 7.5 சனி முடிய போது எப்படி முடியும்னா, அவங்களோட அந்த பர்த்டேஸ் முடிய அவங்களுக்கு அந்த 7.5 சனி முடிஞ்சு அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வேற இந்த செவ்வாய் புதன் ராகு கேது ஏகப்பட்டு இருக்கும், அதுல ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் நல்லது வந்துட்டு அது நல்லது வந்துட்டு நிறைய நடக்கும்னு சொல்றாரு. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா முடிய போற கட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தேன் போன்ற வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, அதனால நல்லா வலிஞ்சு நல்லா பேசுவீங்கன்னு சொல்றாங்க. மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? அது நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஈஸியா வரும். இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட பழக்கம் நிறைய வச்சுக்கோங்க, நிறைய பேசுங்க. ஏன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் நீங்க வந்துட்டு பேச உங்களுக்கு பாரங்கள் குறைன்னு சொல்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க சொல்றாங்க. 2024 நல்லபடியா முடிச்சுக்கோங்க. அப்புறம் மாதிரிலாம் என்னால அதிகமா பேச முடியாதுப்பா, விட்டுருங்க. இந்த ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு 2024 அவர் ஒரு 3 விஷயம் கரெக்டா தான் சொன்னாரு. எனக்கே ஓகே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி 2025 வந்துட்டு ஒரு 2-3 விஷயமா நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லதா சொல்லியிருக்காரு. ஒருவேளை 2025 நல்லது நடந்து ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதே ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த மாதிரி 2025 எந்த டயத்துல எந்த ஒரு நல்லது நடக்குது, செமையா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா வேற என்ன பண்றது, எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். வேற ஏதாவது காண்டம் பார்க்கணுமா? இந்த காண்டமே போதும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஏகப்பட்ட கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கு. இவ்வளவு நாள் வந்துட்டு எக்ஸாம் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு, எல்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. இனிமே வந்து நமக்கு வீடியோ போடுறது மட்டும்தான் வேலை. ஒரு வேலை இல்லை, வீடியோ போடுறது எடிட் பண்றது இது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வேலையா இருக்க போகுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா தான் இதுக்கு மேல போற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்க முடியும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வெயிட்டிங். ஸோ until then, bye from Break Time Funds.